தியேட்டர்ஸில் ரன் ஆகிட்டு இருக்கிற விடுதலை பார்ட் 2 படத்தோட ரிவ்யூ தான் நம்ம பார்க்க போகிறோம். விடுதலை பார்ட் 2. எனக்கு பார்ட் 1 பார்த்த அப்புறமா பார்ட் 2க்கு உண்மையிலேயே ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருந்ததுங்க. அதனால் இந்த படம் இன்றைக்கி போய் பார்த்தேன். எனக்கு படம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஹாஃபும் சரி செகண்ட் ஹாஃபும் சரி ரெண்டுமே பார்த்தீங்கன்னா டீசெண்டாக இருந்துச்சுங்க. குறிப்பாக சொல்லணும்னா ஃபர்ஸ்ட் ஹாஃபை விட செகண்ட் ஹாஃப் நல்லா இருந்தது. பட் இந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி ஃபுல் பக்கா சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அந்தளவு சாட்டிஸ்ஃபை பண்ணல. பட் ஓகே, பார்க்கலாம், அந்த மாதிரி தான் எனக்கு இருந்துச்சு. என்ன மைனஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லென்த்து கொஞ்சம் ட்ரிம் பண்ணியிருக்கலாங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா படத்தில் பேக்ரவுண்ட் ஸ்கோர், இப்போ இளையராஜா சார் பார்த்தீங்கன்னா பார்ட் 1ல் சூப்பராக பண்ணியிருந்தாரு, நான் இல்லைன்னு சொல்லலை. பட் பார்ட் 2ல் பார்த்தீங்கன்னா அவருக்கு பதிலாக வேறு யாரோ போட்டிருக்கலாமோன்ற மாதிரி எனக்கு கண்டிப்பாக ஃபீல் ஆயிடுச்சு. ஸோ அந்த மாதிரி தான் இருந்தது எனக்கு. குறிப்பாக சொல்லணும்னா சில சீன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா என்னடா பிஜிஎம் ஒரு மாதிரி இருக்கே அப்படின்ற மாதிரிலாம் எனக்கு ஃபீல் ஆகிடுச்சு. குறிப்பாக சொல்லலாம் மாஸ் சீன்ஸில். பட் ஓவராலாக பார்த்தீங்கன்னா ஓகேங்க, பார்க்கலாம். பட் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அளவுக்கு இல்லை. இளையராஜாக்கு பதிலாக ஜிவியை போட்டிருந்தா கூட அந்த சீனுக்கு ஏற்ற மாதிரி பயங்கரமாக இருந்திருக்கும். பட் எனிவே பார்க்கலாம் ஒன் டைம்.